சச்சரிதம் நமக்கு வழிகாட்டும், நம்மை வழி நடத்தும். ஏன்னா சச்சரிதம்ங்கிறது பாபாவே தான். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சச்சரிதம் நம்மோடு இருப்பது சாய்நாதர் நம்மோடு இருப்பதற்கு சமம். அதற்கு உதாரணம் அதில் உள்ள கதைகள். நம்ம மிரண்டு போகிற மாதிரிலாம் இதில் நிகழ்வுகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அத்தியாயம் 33 ஒரு 2 நிகழ்வுகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி. அந்த 2 நிகழ்வு சொல்லும்போது பாபா நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாருங்கிறது எப்படி பாபா புரிய வைக்கிறார் பாருங்கள். நாராயண் ராவ்னு ஒருத்தர் பாபா வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஷீரடிக்கு போய் பாபாவை தரிசனம் பண்ணியிருக்கார். 2 முறை தரிசனம் பண்ணியிருக்கார். பாபா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சதா சர்வகாலமும் பாபாவின் நாமங்கள், சாய் நாமங்கள் சொல்லிகிட்டே இருப்பார். பாபா மகா சமாதி ஆன பிறகு போய் இவர் பார்க்கவே இல்லை. 1 வருட காலம் இவர் உடம்பு சரியில்லாமே இருக்கார் வீட்டில். பல வைத்தியம் பார்த்தாச்சு, எதுவுமே சரியாக போக மாட்டேங்குது. என்னடா அது இப்படி சரியாகவே போலையே, சதா சர்வகாலமும் சாய் நாமம் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், பாபா எனக்கு இதை குணப்படுத்தி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சாய் நாமங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் இரவு கனவில் சாய்நாதர் வருகிறார். நான் சொல்கிறேன் இல்லையா, மகான்கள் கனவில் வந்தால் மட்டும்தான் நிஜம். மீதி கனவுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. மீதி கனவெல்லாம் நம்ம ஆழ் மனதின் சிந்தனைகள். மகான்கள் கனவில் வந்தால் நிஜம்ங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணுறார் பாருங்க பாபா. நாராயணராவ் தூங்கிட்டு இருக்காரு, கனவில் சாய்நாதர் வருகிறார். நிலவரையிலிருந்து அப்படி பிரமாதமாக வந்து நாராயணராவ் தோள்களை பிடித்து, நீ கூடிய விரைவில் குணமடைவாய், ஒரே வாரத்தில் குணமடைவாய், என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டுன்னு சொல்லிட்டு பாபா மறைஞ்சிட்டார். இவர் திடுக்கிட்டு எழுந்தார். பாபாவே வந்து சொல்லிட்டார், நிச்சயமாக எனக்கு குணமாகவும் நம்பினார். பாபாவின் வாக்கு சத்திய வாக்கு இல்லைங்களா. பாபா சொன்ன மாதிரி கனவில் வந்து சொன்னது போல் ஒரே வாரத்தில் குணமடைந்தார் நாராயணராவ். சச்சரிதத்தில் இந்த அற்புதமான விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது பாபா எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நம்மோடு பேசுவார். அதற்கு என்ன வேணும் சொல்லியிருக்கேன், நம்பிக்கை தான் வேண்டும். நம்பினால் இன்றும் நம்மோடு சாய்நாதர் இருக்கிறார். எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது நான் அங்கு தோன்றுவேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறார் இல்லையா. அதை எப்படி நிரூபித்து காமிச்சார் பாருங்கள்.